காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா சக்கை பறிக்க போகிறோம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம ஊரில் சக்கை சீசன், அதனால சக்கை பறித்து பொறிச்சு சாப்பிட போகிறோம். அதனாலே இவனையும் கூப்பிட்டு போகிறோம்ல. யாரு நீங்கள் ரெண்டா உள்ளே போனீங்கன்னா நாங்கள் சேர்ந்து உள்ளே வரதுக்கு அப்பயே சேர்த்து போயிட்டுவாங்க. போயிட்டாங்க. நம்ம அவனை பறிச்சுட்டு வரதுக்கு அடுத்து பறிச்சாங்க. நீ பறிச்சுட்டாங்களா ஃபர்ஸ்ட் போய் மாட்டினா ரெண்டே நாங்கள் வருவோம்ல. நாங்கள் சோப்பை மாறிட்டு சொல்லிடுவோம் நாங்கள். சரியா பறிச்சாங்க, நல்லபடியாக போயிட்டாங்க. கைஸ் நம்ம ஃப்ரெண்டு வீட்டோட குவாலி இதை அடிச்சு சமையல் போட்டால் கூட சரியா இருக்கும். நினைங்க கொத்திரோடாத பாடிட்டு இதை அடிச்சு ஒரு நாள் சமையல் என்னதுல இன்னொன்று பதிங்கடா. இதை அடிச்சு போடுமா இப்படி? இது தண்ணி அரைஞ்சி பாய்வு. இதான் நம்ம அரண்மனை, புறா கூடு எல்லாமே இருக்கு கைஸுங்க. சரி கைஸ் இன்னொரு காம்பவுண்டுக்குள்ளோடி அடிச்சாடி போகிறோம். எம்மா இருள கூட்டுரு போல. என்ன இது பாம்பெல்லாம் பார்த்து எடுத்து கூட்டுரு போட கரெக்டாக வழி தெரியும்ல உனக்கு? பாதையெல்லாம் அடைஞ்சு கிடையாது கைஸ். போடுமா இப்படி கண்டிப்பா? சரி வாடிடா போனதுல ஒரு வாட்டம் வாட்டினா பாம்பு கலைச்சு. எனக்கு பயமா இருக்கு. மாடெல்லாம் நிற்கும். மாடு வெறியாயிரோட கேட்டியா? குட்டியை தான் பண்ண வரானே நீ. யாருக்கோ தோப்புனே தெரியாது கைஸ். நாங்கள் அங்கே ஓடி போயிட்டு இருக்கோம். சரியான சக்கை பத்தியா தாந்து நம்மளாடாது கைஸ். இன்னொரு சக்கை தாந்து கிடாது. சிவனும் அங்கே ஓடி வந்துட்டானு வீட்டுல. கைஸ் சக்கை வெட்ட வந்தாச்சு. இங்க நிறைய கருவேப்பிலாம் இருக்கு. கொண்டு போனா மாட்டி இயற்கையான கருவேப்பிலை. சாப்பிட்டா சத்து. ஒரு வெட்டுல உடம்புல வெட்டு மரத்தை தான் வெட்டிடுவேன். இது கருவேப்பிலை தானே சாப்பிட்டோம். மரத்தில் அதெல்லாம் சுத்தினேன். ஆனால் சின்ன குத்துல ஏன்னா சக்கப்புறம் சரியான ஹைட்டுல இன்னும் இருந்து வெட்டதுக்கு வெட்டல. நீ என்னத்துல வெட்ட? நீ அப்ப பயப்படுறியா குமார்? யாரும் தெரியுங்களா? கோகே குமார் சக்கே இல்ல. இங்கோடி எடுத்துருவாங்கயா. இங்க அங்கங்க ஆள் இருக்கு. சவுடால் மேல போட்டுருக்கான். யாம்லே இல்லையா? நாங்க பைக் எடுத்துட்டு வரோம். நீங்க இங்கோடி கொண்டு போயிரு. சரியாலே நீ அப்படி கொண்டு போயிடலாம். அங்கோடி நீ அங்கோடி போயிருங்க. நீ அங்கோடி போனாங்க பைக் எடுத்துட்டு வரோம். எங்க இதுல பொறிக்கலாமா? இதை பொறிக்க நல்லா இருக்கும். அப்போ கொண்டு போய் வரோம். அந்த வீட்டுக்கு கொண்டு போய் அப்போ எங்க ஏதோ கொண்டு வர சொல்லணும். சாவி வண்டி சாவி உங்க கிட்ட போறோம். அவன் வண்டி சாவி வண்டியில தான் இருக்கு. வண்டி எடுத்துட்டு அங்க வந்துருங்க. வேண்டாம் நாங்க இங்கூட வரோம். இல்ல எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வாங்க. இந்த சைடு பையில சைக்கையா இந்த சைடு வச்சக்க. ஆமா பொரிக்க வர தண்ணிலயா பொரிக்க. அது அவ வீட்ல உண்டு. என்ன உண்டுல மாப்ளே? ஆமா எல்லாம் அங்க அவன்கிட்ட உண்டுல. கூடி சக்கையை வீட்டுக்கு கொண்டு போறானுவ. இங்க நம்ம ஃப்ரெண்டுக்கு தோப்ப ஓடி போயிருவோம். சுடுகாட்டுக்குள்ள தான் கூட்டு வந்திருக்கானு. இங்க பாத்தீங்களா? யாருக்கு இடனே தெரியாது. ஒரு கள்ளச்சக்கை ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னும் அவனுக்கு இவனு தோப்புக்கு வந்தாலே மைக்கூட்டி கடிச்சு கட்டி கடந்து காய்ச்சி. இப்போ நம்ம அடுத்து இங்கேருந்து கிளம்பி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். சக்கை அங்கே போய் தான் என்ன பொரியல், சக்கை பொரியல். சக்கைலாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. சக்கைன்னு அனாதையாட்ட கிடையாது. எங்கள் ஊரில் இதை சக்கைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். பொரிக்கிறது ஒரு பாத்திரம், எண்ணெய், உப்பு, வத்தல். உங்கள் துவாப்பு வந்ததுனால ஆமாம் எல்லாம் எடுத்துட்டு வாடா காய்ஸ். நம்ம ஃப்ரெண்டு வீட்டில இருந்து வத்தல்படி இல்லையா? வத்தல்படி ரெண்டா அது இங்கே வாங்கிடலாம். இந்த வீட்டில் வாங்கிடலாம். பக்கத்து வீட்டு தானே. இந்த பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. சக்கை தூக்கல எண்ணெயில நீ ஒரு வேலையை அன்னைக்கு இங்கே வச்சு தாங்க சமையல் போட்டோம். நம்ம மற்ற இது நாட்டுக்கோழி இன்னைக்கு இங்கே வச்சு சக்கை பொரிக்க போகிறான். அடுப்பெலாம் இதுக்கு தேங்காய் எதுக்கு மாப்பிள்ளை? பால் வருமா? இதாகி கையில் பிஸ்னஸ் ஹோட்டல். ஆமாம் தேங்காய் லைட்டாக எடுத்துருவா. இது இது வெட்டு. நீ வெட்டு. மைக்குட்டி நிறைய இருக்குல்ல. சரி அது ஏற்கனவே இங்கே பறவை மூஞ்செல்லாம் கடிச்சிட்டு நடக்கும். கைஸ் இங்கே பாருங்க. மூஞ்செல்லாம்
மைக்குட்டி கடிச்சு விலையை கூட்டு வரான் கைஸ். சக்கையை நம்ம ஃப்ரெண்டு தரமாட்ட ஒரு வெட்டு வெட்டிட்டான். நல்ல சக்கையா மாப்பிள்ளை? சக்கை நல்ல சக்கல, தரமான சக்கை தானே. களவு சக்கலாம் நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி வெட்ட வெட்டலாம் வெட்டுறியா? இது உங்க வீட்டுல 60 தானே? கத்தி கத்தியாது இது இவ வீட்டுல உள்ள கத்தி மாப்பிள்ளை. எங்க வீட்டுல உள்ள கத்தி. உருமா இருக்கல பால் பத்தியா? இனி சக்கையை உதிர்க்கணும்ல. இது என்ன சக்கலை தான்? நல்லா இருக்குமா இது? குழந்தை பொரிச்சு அப்படி இனிக்கலையா? அப்படியா? தரமா இருக்கும் பத்தியா? என்ன வாரா மத்தவன் வெட்ட ஆரம்பிச்சாச்சு. திருச்சி போடுங்க. திருச்சி போடணும், உரிச்சு போடணுமா? நீ தான்ல வெட்டுனா போய் எங்களுக்கு தெரியும் உரிச்சு போடுறதுக்கு. எங்கடன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க துவாப்பு வந்துங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மைக்குட்டி பிடிச்சி புளுத்து போய் அடாவி கையெல்லாம் உருவுலா. அப்போ இது அடுத்து இவ துவாப்பு காணாத மரத்துல இருக்கு. என்னையில உங்க மரம் கைஸ். இதுக்கு துவாப்பு பாருங்க கைஸ். வாழை தப்பு அங்கேயுமா வச்சாலுமே இந்த முருங்கை இலையில மைக்குட்டி இருக்கு. மைக்குட்டியாட்டு இருக்கு. உங்க ஊர்ல இந்த சீசன்ல மைக்குட்டி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மைக்குட்டி கைஸ் சக்கைய சொலைய உரிச்சு இதுல தனியா வச்சிட்டு இருக்கோம். இது அதுக்கப்புறம் பெரிய பிளேட் எடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஆமா நீ பெரிய பிளேட் எடுத்து வந்துருக்கோம். நிறைய வரும் தெரியுமில உனக்கு. அழகா நம்ம இதை போட்டு சத்து சங்க தவிர சில பேர் சாப்பிடலாம். புரியுதா? காய்ஸ் இதை மெதுமெதுவா உரிக்கணும். நம்ம இங்க மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வீடியோவுக்கு. பாட்டு நல்லா போய் சாப்பிடலாம் எல்லா கோயிலையும். நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் காய்ஸ். சாமியா வந்து பார்க்க போகுது. ஆமா இதுக்கு தேங்காய் யூஸ் பண்ணணும் கைஸ். தேங்காய் யூஸ் பண்ணாதான் இது கையில் படாமல் இருக்கும். இல்லைன்னா அது சக்கைப்பால் ஒட்டிகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டணும். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆகிட்டு இப்படி வெட்டணும். வெட்டிக்கிட்டு இப்படி தனித்தனியாக சொல்ல எடுத்து வைக்கணும் கைஸ். நீங்கள் உங்கள் வீட்டு தோப்பிலையும் பறிக்கலாம், பக்கத்து வீட்டு தோப்பிலையும் பறிக்கலாம், எங்கே நடந்து பறிக்கலாம். நம்மளுக்கு சக்கை தான் முக்கியம். சக்கை வேணும்னா சக்கை இங்கே சீசன் இப்போ நிறைய கிடக்கு. நம்ம எங்க ட்ரெண்டிங் ஆகும் மொபைல்? கொஞ்ச நாள் ஆயிரமா இப்படி ஆயிரம். ஆனால் வீடியோ நிறைய போட்டே இருக்கும். இதே மாதிரி இது அப்பயும் ஒரு இது நம்ம தான் கூமாப்பட்டி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். நம்மள அறுத்து விடுவான்ல அவன். அவன் போட்டானோ. ஆமா பிடிச்சிரும். இதுல வைங்களே உரிக்கணும்ல நம்ம. நம்ம ஃப்ரெண்டு இன்னைக்கு தீயாட்டு வேலை பார்க்கான். இல்லை தினகரனு ஃபோன் அடிச்சு கிளாஸ் சாப்பாடு வச்சாச்சு. நீங்கள் அப்போம்ல என்ன மைக்குட்டியா? என்னது அந்த சட்டிக்குள்ள வைங்கள. அந்த சட்டிக்குள்ள வை ஃபர்ஸ்ட். மாத்திடலாம்ல பிளேட்ல. இரு நான் வரேன். வேலை பார்க்கணும் தான். அதான் இதை பிடி திறந்து மூட மாட்டேன். இதை போட்டு நல்லா கிண்டனா மிக்ஸ் ரெடி ஆயிரும். சும்மா இல்லைங்க இந்த சக்கை பழத்தை பார்த்தீங்கன்னா இப்படி உதிர்த்து வச்சுருக்கோம். ஏன்டா இப்படி பிச்சு வச்சுருக்க மத்தியில் இனிமேல் இதை அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா முடிஞ்சிச்சு. இல்லை அது கூட வத்தலை பொடி உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும். கைஸ் எல்லாம் பறக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எண்ணெய்களை போட்டு தான் பொரிக்கணும் கைஸ். ஏன்னா அங்கே விரவு இல்லை, அதனால வீட்டுக்கு வந்துட்டோம். எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சாச்சு கைஸ். அதில் இப்படி உதிர்த்து வச்சுடணும். லே மாப்பிள்ளை பொரிச்சாச்சுலே. ஆமால லே 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 ஈரல லே லே ஈரல. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தரமா இருக்கு.